ராம் சரணோட பெட்டி அப்படிங்கிற ஒரு படம். இன்னைக்கு ஆக்சுவலா இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ப்ரீமியர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும். உங்களுக்கே தெரியும் ராம் சரண் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், முக்கியமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஆர் ஆகட்டும், எனக்கு பர்சனலா ஆர்ஆர் ஒரு ரங்கஸ்தலம் இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ரங்கஸ்தலத்துக்கு நம்ம ரொம்ப fan. எப்போ டிவியில போட்டாலும் அதை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுல அவரோட ஆக்டிங் ஆகட்டும், இந்த இன்னசென்ஸ் ஆகட்டும், படத்துல பிளாட் ஆகட்டும், சுகுமார் யார் புஷ்பா டேரக்டர் பண்ண அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசி ஒரு 10 வருஷத்துல எனக்கு பர்சனலா ராம் சரணோடது ரங்கஸ்தலம் ஆகட்டும், ஆர்ஆர் மட்டும்தான் நல்லாவே சினிமா தியேட்டர்ல போச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். மேபி நிறைய ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வீட்டுக்கு எல்லாத்தையும் செக் பண்ண வரைக்கும் இந்த ரெண்டு படங்களும் ஓரளவுக்கு டீசெண்டா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா வந்த கேம் சேஞ்சர் எந்த அளவுக்கு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான படமா இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியவாகட்டும், இன்னும் நிறைய படங்கள் ஆக்சுவலா அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாமே ரொம்ப எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. இப்போ சொன்னோன்னா இந்த ராம் சரணோட ரங்கஸ்தலம் 2015, 16 சாரி சம்திங் அந்த டைம்ல 16 அது அந்த டைம்ல வந்திருந்தது. அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு படமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெட்டி படம் நீங்க நிறைய ஒரு பாடல்கள்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. புஜி பாபு சனா அப்படிங்கிற யாருன்னா, நீங்க உப்பைனா படம் பார்த்து விஜய் சேதுபதி நடிச்ச உப்பைனா படம் தெலுங்குல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அந்த படம் மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த உப்பைனா படம் நல்லாவே இருக்கும். நீங்க மேபி பார்க்கலாம், நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருப்பாங்க. ஆஹ் அந்த படம் மட்டும்தான் இப்போ அவருக்கு ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. அதனால இந்த படத்து மேல ஒரு ஜஸ்ட் லைக் தட் இந்த படம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹைப் பண்ணி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட முடியாது. சேம் டைம் வந்து ஒரு அந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த கான்செப்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ சரி ஏதோ ஒரு ரூரல் ட்ராமா மாதிரி ஒரு விஷயங்களா இருக்குது. இந்த படத்துல ஜான்வி கபூர் ஆகட்டும், சிவராஜ்குமார், அப்புறம் விஜயேந்திர யாருன்னா மிர்சாப்பூர்ல ஒரு நல்ல ஒரு வில்லனா பண்ணியிருப்பாரு. அவராகட்டும், ஜெகதி பாபு இந்த மாதிரி உரப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு வந்து நடிக்கிறாங்க. எஸ், அவரோட படம் எடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியும் ரங்கஸ்தலம் 2018 வந்திருந்தது. கடைசியா அந்த படம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைபிளா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்ஆர். ஆர்ஆர் வந்து ஒரு டியூல் எடுத்துட்டு சிங்கிளரா நடிச்சது வந்து ரங்கஸ்தலம் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா எனக்கு ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. ரீமேக்ஸ் ஆகட்டும், கேமியோ ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்ட் தான். பட் வாட் எவர், இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோழகிரவா நடிகரை தாண்டி ஒரு அத்தட்டிக் டேரக்டரா விஜய் பாபு இதுக்கு முன்னாடி அந்த அவர் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, ஒரு பெரிய பட்ஜெட் படம். இந்த பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 350 to 500 crores நம்ம பட்ஜெட் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. ப்ரீசியஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு. சாங்ஸும் ஓரளவுக்கு நல்லா சார்ட் பஸ்டராக தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் படத்துல ஆல்மோஸ்ட் இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஓடணுன்ற மாதிரி டைமிங் சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா தெரியல. எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 189 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடுது. மேபி டியூரேஷன் நிறைய பேருக்கு இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் படம் வந்து டல்லா போச்சுன்னா. ஆஹ் இப்போ இன்னைக்கு ஜூன் 3 ஈவினிங் நிறைய டிவி ஷோஸ் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. நாளைக்கு தான் ஆக்சுவல் ரிலீஸ். தமிழ்ல, தெலுங்கு, ஹிந்தின்ற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆர்டிஸ்ட் வைஸ் இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி பொம்மன் பிராணி ஆகட்டும், ரவி கிஷான், விஜய் சந்திரசேகர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகட்டும், இந்த வாய்ப்பாடுலாம் தாண்டி எடுக்க டீசர் ட்ரெய்லர் எல்லாமே விட்டுருந்தாங்க. அது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பார்க்கலாம். ஒரு ரோல் ராம்சரனோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. பட் ஹோப் படம் வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கணும். ராம்சரனுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே நல்ல படமா வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. மேபி 4 வீக்ஸ் 8 வீக்ஸ் கிட்டல் வேண்டியது இருக்கும். இன்கேஸ் படம் வந்து ஒரு மாதிரி டல் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா 4 வீக்ஸ் ஸ்ட்ரீம் ஆக வாய்ப்பு இருக்கு. நல்லா படம் போயிட்டு இருக்குன்னா மேபி 8 வீக்ஸ். அடுத்த ஒரு பிக்கர் ரிலீஸ் நமக்கு பெருசாக இது அன்டில் ஸ்பைடர்மேன் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது பெரிய படம் வர வரைக்கும் ஒரு பிக்கர் ரிலீஸ்ல இன்கேஸ் படம் ஒரு டீசென்ட் டு குட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்தாலே ஓரளவுக்கு நல்ல அந்த கலெக்ஷன் இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல படமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் புக்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போயிருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் படம் வந்தாதான் தெரியும். இன்கேஸ் இந்த படம் இந்த வீடியோ நான் போட்டது இந்த படம் எப்படி இருக்குன்னா, எப்படி உங்களுக்கு படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்க. நான் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் சொல்றேன். ஜஸ்ட் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ப்ரீ பஸ் என்ன இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்.
இதுவே வந்து ஆல் ஃபார்மேட்லயும் வந்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் டால்பி சினிமா. டால்பி சினிமா நிறைய இடத்துல வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆகஸ்ட் ப்ராப்பர்ட்டும் அவசியம் இல்லை. அதை தாண்டி ஐமேக்ஸ், டி பாக்ஸ், 4DX, ஸ்க்ரீன் இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்லயும் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. வெரி குட். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ரத்னவேலு சினிமாட்டோகிராஃபி தெரியும், அது படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே குட் தான். பார்க்கலாம் இந்த படம் எப்படி போகுதுன்ற தாண்டி இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவிட்டின்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. படத்தோட டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் எதுலையுமே இருந்து மேபி இந்த ப்ரீமியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அகைன் எல்லா படமும் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா அவரோட படங்கள் வந்து ரொம்ப நல்லா ஓடுன்ற மாதிரி ரொம்ப கம்மி விஷயத்தனைக்கு கம்மி படங்கள் ரொம்ப பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா மேபி ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷெடியூல் பண்ணி படங்கள் நடிக்கணும்னு நம்ம விரும்பலாம். தேங்க்யூ.